வணக்கம் நண்பர்களே. சென்னைனாலே நமக்கு ஞாபகம் வர்றது மெரினா பீச் இல்லைன்னா டிராஃபிக். ஆனா பல வருஷமா சென்னையோட மிகப்பெரிய அடையாளமா இருந்தது எது தெரியுமா? குப்பை மலைகள். பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் இந்த ரெண்டு இடத்துலயும் பல வருஷமா மலை மாதிரி குவிஞ்சிருந்த குப்பையோட அளவு எவ்வளோ தெரியுமா? 48 லட்சம் மெட்ரிக் டன். இது சாதாரண நம்பர் இல்ல. இந்தியாவிலேயே எந்த ஒரு நகரமும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை சென்னை மாநகராட்சி கையில் எடுத்திருக்கு. சுமார் 1000 கோடி ரூபாய் பட்ஜெட், 100 ஏக்கர் நிலம் மீட்பு. இனிமே சென்னை சிங்கார சென்னை தான்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இது வெறும் குப்பையை அப்புறப்படுத்துற விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு இன்ஜினியரிங் மார்வல். இந்த குப்பைகள் எல்லாம் எங்க போச்சு? அந்த காலியான இடத்துல அடுத்து என்ன வரப்போகுது? இதுல உங்களுக்கு என்ன லாபம்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருங்குடி பக்கம் போனாலே மூக்க பொத்திக்கிட்டு தான் போகணும். கொடுங்கையூர் மக்கள் படுற கஷ்டம் அதை விட மோசம். அடிக்கடி தீ விபத்து, புகை மண்டலம், நிலத்தடி நீர் பாதிப்புன்னு சென்னை மக்கள் நரக வேதனையை அனுபவிச்சாங்க. சென்னையில ஒரு நாளைக்கு உருவாகிற குப்பை மட்டும் சுமார் 6300 மெட்ரிக் டன். இதையெல்லாம் கொண்டு போய் கொட்டி கொட்டி அது ஒரு மலையாவே மாறிடுச்சு. குறிப்பா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையே இது நாசமாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். மக்கள் போராட்டம், நீதிமன்ற உத்தரவுன்னு பல நெருக்கடிகளுக்கு அப்புறம் சென்னை மாநகராட்சி ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. அதுதான் பயோ மைனிங். சரி, அது என்ன பயோ மைனிங்? சிம்பிளா சொல்லணும்னா, பல வருஷமா கிடக்கிற குப்பையை தோண்டி எடுத்து அதை இயந்திரங்கள் மூலமா தரம் பிரிப்பாங்க. பிளாஸ்டிக் மற்றும் எரிக்கக்கூடிய கழிவுகள் சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளா போகும். கற்கள் மற்றும் மண் கட்டுமான பணிக்கு பயன்படும். மக்கும் குப்பை உரமாக மாற்றப்படும். இப்படி மலையா இருந்த குப்பைய மாயம் பண்றது தான் இந்த டெக்னாலஜி. பெருங்குடியில மொத்தம் 225 ஏக்கர்ல குப்பை இருந்துச்சு. 2022ல 350 கோடி செலவுல வேலை ஆரம்பிச்சாங்க. இப்போ நிலைமை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 94 ஏக்கர் நிலத்தை மீட்டுட்டாங்க. நம்ப முடியுதா? ஒரு காலத்துல குப்பை மேடா இருந்த இடம் இப்போ சமதளமா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 26 லட்சம் டன் குப்பை அப்புறப்படுத்தியாச்சு. வட சென்னையோட சாபக்கேடுன்னு சொல்லப்படுற கொடுங்கையூர்ல 252 ஏக்கர் குப்பை கிடங்கு. இங்க வேலை கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சது. பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 641 கோடி. இங்க இப்பதான் வேகம் பிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் 6 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டு அங்க 1500 மரக்கன்றுகள் நட்டு ஒரு சின்ன பசுமை சோலையாவே மாத்திட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தோட வெற்றி என்னன்னா, இந்தியாவில் வேற எந்த மெட்ரோ நகரமும் செய்யாத அளவுக்கு 48.41 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைய சென்னை மாநகராட்சி அகற்றியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இதனால காத்துல மாசு குறைஞ்சிருக்கு, துர்நாற்றம் போயிருக்கு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாக்கப்படுது. 1000 கோடி செலவு பண்ணி ஏன் இதை கிளீன் பண்ணணும்? ஏன்னா அந்த நிலத்தோட மதிப்பு அதை விட பல மடங்கு அதிகம். சென்னையோட மைய பகுதியில ஐடி காரிடார் பக்கத்துல இப்படி 100 ஏக்கர் நிலம் கிடைச்சா சும்மாவா? இப்போ முக்கியமான கேள்வி, மீட்கப்பட்ட இந்த நிலத்துல என்ன வரப்போகுது? அரசாங்கத்தோட பிளான் படி பெரும்பாலான பகுதி ஈகோ பார்க் அல்லது சுற்றுச்சூழல் பூங்காவா மாறும். விளையாட்டு மைதானங்கள் வரலாம், மீதி இடம் எதிர்கால கட்டமைப்புக்கு பயன்படும். கொடுங்கையூர்ல ஏற்கனவே 3 ஏக்கர்ல கிரீன் பெல்ட் உருவாக்கிட்டாங்க. இதுல பொதுமக்களுக்கு என்ன லாபம்? நீங்க பெருங்குடி, துரைப்பாக்கம், வேளச்சேரி அல்லது கொடுங்கையூர், பெரம்பூர் பக்கம் இருக்கீங்கன்னா உங்க ஏரியாவோட ரியல் எஸ்டேட் வேல்யூ கண்டிப்பா உயரும். ஏன்னா இத்தனை வருஷமா குப்பைமேடு பக்கம் வீடுன்னு தயங்கினவங்க இனிமே பார்க் பக்கம் வீடுன்னு போட்டி போடுவாங்க. சுகாதாரமும் மேம்படும், நிலத்தோட மதிப்பும் கூடும். பழைய குப்பையை கிளீன் பண்ணிட்டோம், சூப்பர். ஆனா தினமும் சேர்ற புது குப்பையை என்ன பண்ண போறோம்? அதுதான் அடுத்த சவால். மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு நாம வீட்லயே பிரிச்சு கொடுத்தாதான் இனிமே சென்னையில இன்னொரு குப்பை மலை உருவாகாம தடுக்க முடியும். சென்னை மாநகராட்சியோட இந்த முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.